எல்லாம் அவங்களுக்கு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தண்ணீர்ல ஒழு செய்யக்கூடிய தண்ணீர்ல கூட வீண் விரயங்கிறது இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. ஒழு செய்யக்கூடிய தண்ணீர்ல கூட வீண் விரயங்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆம், நீ ஓடக்கூடிய ஆறில் ஒழு செய்தாலும் அதுல கூட வீண் விரயம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை கூட வீண் விரயமாக செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அப்ப இதுலலாம் வீண் விரயம் இருக்குதான்னு கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஆறு ஒண்ணு ஓடுது, அந்த ஆறுல போய் நீங்க ஒழு செய்யறீங்க, ஆறுல தானே நம்ம ஒழு செய்யறோம் என்பதாக அதில் கூட வீண் விரயம் செய்யக்கூடாது. அதுல கூட நம்ம ஒழு செய்வதற்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இந்த வீண் விரயம் என்பது இங்கிருந்தே ஆரம்பமாகுது. நம்ம கையை கழுவுறோம், காலை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், நம்ம செய்வது தொழுகைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஒழுவாக இருந்தாலும் அதுல கூட வீண் விரயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அப்படின்னு சொன்னா, யாரிடத்துல வீண் விரயங்கள் அதிகமாக இருக்குதோ அவர் தண்ணீர்ல வீண் விரயம் செய்யறார், அல்லது அவர் சாப்பிடக்கூடிய உணவுல வீண் விரயம் செய்யறார், அல்லது அவர் உடுத்தக்கூடிய ஆடைகளை வீண் விரயமா செலவு செய்யறார், அவர் கட்டக்கூடிய வீடு அதை வீண் விரயமா என்ன செய்யறாரு, அந்த வீடை அவர் வீண் விரயமா செலவு செய்யறாரு, அவர் வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள்ல வீண் விரயம் செய்யறார், அவருடைய பொருளாதாரத்துல வீண் விரயம் செய்யறார், அவருடைய பணம் வீண் விரயமா செலவு செய்யறார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல அவர் வீண் விரயமா நடந்துகிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வீண்வரையும் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரம் ஆகுறாங்கன்னு சொன்னா, யார் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான பொருள்கள், அது தண்ணீர்ல ஆரம்பிச்சு உணவுல இருந்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகம் வரைக்குமே அதை வீண் விரயமாக அவர் செலவு செய்தால், அதை வீண் விரயப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். யார் வீண் விரயமாக செலவு செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்துகின்றார்களோ, அது தண்ணீரா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், அதை சிக்கனமான முறையிலே அதை பாதுகாத்து எவர் ஒருவர் செலவு செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு வந்துருவாரு. இதைத்தான் மலக்குமார்கள் இந்த இடத்துல துஆ செய்றாங்க. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக, உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி நடந்தும் உன்னிடத்திலே அதிகமாக தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இறைவா நீ அவர்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களை வக்கீஹும் அதாபல் ஜஹீம், நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அப்போ அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடியது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடியது வீண் விரயம் செய்யாமல் வாழ்வது என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக